சார், இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டில் ரொம்ப பேர் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அதில் முதல்ல சொல்கிறது மூச்சு பயிற்சியை பற்றி தான் நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு பயிற்சி தவறாக செய்தால் மூளை பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மூச்சு பயிற்சி தவறாக செய்தால் மூளை பாதிப்பு ஏற்படும். கண்டிப்பாக உண்மை, 100% உண்மை. மூச்சு பயிற்சி மட்டும் கிடையாது, யோகாசனத்தை தவறாக செய்தாலும் கெடுதல்கள் உண்டாகும். தியானத்தை தவறாக செய்தாலும் கெடுதல்கள் உண்டாகும். மூச்சு பயிற்சி அப்படிதான். தியானம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அது எப்படி செய்யணும்னு ஒரு குரூப்பில் ஒரு வகையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் அதில் சில தீமைகளும் இருக்குது. யோகாசனங்கள் இப்படி பண்ணால் நல்லது அப்படி சொல்கிறாங்க, யோகா பண்ணுறாங்க. பட் அதையும் தவறாக சில முறைகள் செய்கிறாங்க, அதனால் தவறு வருது. ஆனால் ஒட்டுமொத்தமாக யோகாவே தவறு அப்படின்ட்டாங்க. அப்படி கிடையாது, நம்ம தவறாக பண்ணுறோம். யோகாவினால் தவறு கிடையாது, யோகாவை தவறாக செய்வதனால் நம்ம சப்பதாக. ஆனால் யோகாவை தப்பு சொல்லக்கூடாது. தியானத்தை நம்ம தவறாக செய்கிறதுனால நமக்கு தியானத்தான சில தீமைகள் இருக்குது. அதனால் தியான முறை தப்பு, அது செய்யக்கூடாது அப்படி கிடையாது. அது என்ன தவறு வராமல் நீங்கள் அதை மாற்றி செய்யணும், அவ்வளோதான். எப்படி யோகாவும் தியானம் மாதிரி மூச்சு பயிற்சியும் அப்படி தான். மூச்சு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க. ஏதோ 4 புக்கு படிக்கிறாங்க, 4 யூடியூப் பார்க்குறாங்க, இவங்க ஒன்று தனியாக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இந்த முறைகளை சரியாக சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இன்றைக்கி ரொம்பவும் கம்மி. நான் அடிக்கடி சொல்லுவேன், யோகாசனம் சொல்லிக் கொடுக்குறவங்க கூட இன்றைக்கி உலகத்தில் நிறைய யோகாசனாஸ் இருக்குது, யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் அந்த யோகாவை ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக் கான்செப்ட்ஸை நியமம் அப்படிலாம் இருக்குது. அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் என்ன யோகாசனம் பண்ணாலும் முழுமையாக நன்மை கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற லீடிங் யோகா டீச்சர்ஸ் கூட அந்த நியமத்தை பற்றி சொல்கிறது கிடையாது. ஃபீஸ் வாங்குறாங்க, உடனே இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தவறு இல்லை, பட் அது பேசிக்காக அந்த ஏமம்னா என்ன, ஆகாரம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்ன, அதை பேசிக்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம எடுத்தோடனே யோகா பண்ணனால அந்த யோகா பண்ணனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஒன்று தவறான ரிசல்ட் கிடைக்குது, இல்லைன்னா ரிசல்ட் கிடைக்கல, கம்மியாக கிடைக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், தப்பாக யோகாசனத்துக்கு ஆப்போசிட்டாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் யோகாசனம் பண்ணேன், சரியில்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாடர்ன் சயின்ஸு, மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸு அலோபதி என்ன சொல்லுதோ அதான் ரொம்ப கரெக்டு, மற்றெல்லாம் தப்புன்ற மாதிரி போயிடலாம். அப்புறம் ஒரு காலத்தில் அதை போய் ட்ரீட் பண்ணி வராங்கன்னு, அப்புறம் கடைசி காலத்தில் ஞானம் என்ன பண்ணுது, யாருக்கும் புரியுதுன்னு கிடையாது. ஸோ எந்த ஒரு முறையுமே நாம் தவறாக செய்வதனால் வருகின்ற தவறுகள் தானே ஒழிய சிஸ்டத்துக்கு தப்பு கிடையாது. அந்த சிஸ்டத்தை யார் முறையாக கரெக்டாக தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கணும், அவங்ககிட்ட கற்றுக்கணும், அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி செய்யணும். அதான் விஷயம் தான். ஏதோ கற்றுக்கிட்டிங்க இருக்காங்க, ஏதோ அவங்க சொல்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, பேனரு, பந்தா இதெல்லாம் பார்த்து ஓகே ரைட்டு, யூஆர் ஆல்சோ யோகா டீச்சர், ஐஎம் ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் டெல் மீ. இப்போது கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறான், நான் செய்யணும், தப்பு வருது ரிசல்ட்டு, இதுக்கு என்ன ரிசல்ட்டு, ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியுது. ஏன் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வேணாலும் எவ்வளோதான். ஸோ மூச்சு பயிற்சி செய்தால், தவறாக செய்தால் கண்டிப்பாக தீமைகள் தான் வரும். அப்போ மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 48 நாள் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமில் நம்ம அதையும் கொண்டு வரோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சில கிரைட்டீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பண்ணிவிட்டு, அதையெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி செய்யணும். அந்த மூச்சு பயிற்சியை செய்கிற முறை கரெக்டாக தான் செய்யணும். அப்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணால் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த மந்திரங்களை தவறாக சொல்லக்கூடாது. அந்த டெசிபல் கரெக்டாக சொல்லணும். ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓம், ஜென்ரலாக ஓம். பட் ஜென்ரலாக ஓம் அப்படின்றதுல ஒரு பெனிஃபிட் ஒன் எக்ஸ் கிடைக்கிது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பட் அதையே இந்த டெசிபலில் சொன்னீங்கன்னா எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக ஓம் 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 ஓம்
விட இந்த ஓவினுடைய ஓர் சொல்கிறீங்க அந்த ஓவினுடைய டைமிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இவனுடைய இது வந்து அதிகமாக இருக்கும்னு சில குரூப் சொல்கிறாங்க. பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. பட் ஓன்றது வந்து ஒரு பங்கு சொன்னீங்கன்னா இம்ன்றது 4 பங்கு இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஒரு ஓ அப்படின்றது ஒரு பங்குன்னா இம் வந்து 4 பங்கு ஆகிடும். அந்த ஓ இம் அப்படி சொன்னீங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரே ஒரு தடவை அந்த ஓம் உச்சரிக்கும் போது நீங்கள் 100 தடவை ஓம் சொல்கிறதுக்கு ஈக்குவலான படம். நெகட்டிவ் ரிசல்ட் கிடையாது. ஓமை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் ரிசல்ட் கிடையாது. பட் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கம்மியாக கிடைக்கும். பட் எப்பயுமே ஓம் வெறுமனே சொல்லாமல் ஓம் கூட சேர்ந்து ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா தான் அதோடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்குன்னு என்னுடைய குரு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து அது விளக்கத்தையும் கொடுத்தாரு. ஏன் வந்து வெறுமனே ஓம் சொல்லக்கூடாது, ஓம் சொல்லிட்டு கூட அதுக்குண்டான ஏதோ ஒரு மந்திரத்தை கூட ஏன் சொல்லணும்னு ஒரு விளக்கம் சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பயுமே வந்து ஓம் சொன்னீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கலாம் தப்பு கிடையாது. பட் ஃபுல்லாக ஓவே இருக்கணும். ஓ ஒரு பங்கு, இம் 4 பங்கு, ஆவரேஜ் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம சில தவறுகள் பண்ணோம்னா தவறு நியூட்ரைஸ் பண்ணுறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது, நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மந்திரத்தை நீங்கள் சேர்த்து சொல்லும் பொழுது சாதாரணமாக மூச்சு பயிற்சி செய்கிறத விட உங்களுக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால கடுதல்கள் எதுவும் வராது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி எப்போ செஞ்சாலும் சில பேர் சொல்லுவாங்க எப்போ வேணாலும் பண்ணலாம், எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் யூடியூப்பில் மற்ற சில ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் போடுறாங்க. பட் அப்படி கிடையாது. மூச்சு பயிற்சி எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது தான் பண்ணணும். எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கூட எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது சொல்லணும். சாப்பிட்ட உடனே மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது. சாப்பிட்ட உடனே மூச்சு பயிற்சி செய்யவே கூடாது. ஆழமாக மூச்சை இழுத்து விடுவது வேறு, அது எப்போனாலும் செய்யலாம். ஆழமாக மூச்சை இழுத்து விடுவதுன்றது வந்து ஜெனரலாக அது எப்போனாலும் செய்யலாம். ஆனால் சில பேர் தவறாக சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ வேணாலும் மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. மூச்சு பயிற்சி பண்ணுவதற்கான காலம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கூட முடியுமோ அவ்வளோ கூட ஏர்லி மார்னிங்கில் பண்ணணும். ஏர்லி மார்னிங்கில் பண்ணணும். அது தட்டும் எம்டி ஸ்டமக். தண்ணி மட்டும் வேணால் உள்ளே இருக்கலாம். ஒரு லிட்டரோ 1 லிட்டரோ அதுக்கு தான் அந்த மாதிரி தண்ணி மட்டும் எம்டி. நாட் காஃபி டீ, நாட் காஃபி டீ. தண்ணி, சாதாரண சுத்தமான தண்ணி உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கலாம். தண்ணி மட்டும் இருக்கலாம், வேறு எதுவும் இருக்கலாம். அப்போது பண்ணும்போது மூச்சு பயிற்சி சரியாகும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணலாம். பிட்வீன் 4 and 6, பிட்வீன் 4 and 6, ஈவினிங் 4 and 6 இந்த 2 ஹவர்ஸில் பண்ணலாம். ஆஃப்டர் 6 பண்ணக்கூடாது. பட் இந்த 4 and 6லேயும் ஸ்டமக் வந்து காலியாக இருக்கணும். ஸ்டமக் காலியாக இருக்கும். அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் தான் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆகும். 3 to 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் பெஸ்ட். 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சாப்பிட்டு முடிச்சு வயிறு காலியாக இருக்கணும். ஈவினிங் டைமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு வயிறு காலியாக இருக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபி டீ எல்லாம் எதுவும் சாப்பிடாம வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு மார்னிங் 3 to 6 நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் இப்போ நான் சொன்ன முறைகளில் பண்ணும்பொழுது மூச்சு பயிற்சியில் கெடுதல்கள் வராது. இதை பற்றி ஸ்பெஷல் வீடியோ தனியாக போடுறோம், அதையும் பாருங்கள். அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்து வரும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. பட் தவறாக மூச்சு பயிற்சி செய்தால் தவறான பலன்கள் கிடைக்கும்ன்றது உண்மை தான். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.